வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குங்க. நான் தேவனை நினைத்தபோது அலறினேன். நான் தியானிக்கும்போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அது எப்படிங்க? தேவன நினைக்கும்போது நமக்கு ஏன் அலர்ற அந்த சூழ்நிலை உண்டாகுது? அவர தியானித்தா ஏன் ஆவி தோய்ந்து போகுது? இந்த வார்த்தை இத கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குது. ஆனா ஒரு காரியத்த ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. ஆமாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால தவித்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருந்தாங்களாமா. அவங்க இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆண்டவர்கிட்டன்னு இல்ல. ஆனா அவங்க யார்கிட்ட முறையிட்டு இருப்பாங்கன்னா, நிச்சயமா ஆண்டவர்கிட்ட தான் முறையிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் தேவ சந்நிதியில எட்டினது. எந்த சத்தம்? அவங்க முறையிடுற சத்தம். அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க முறையிட்டாங்க. என்னன்னு முறையிட்டிருப்பாங்க? ஆண்டவர நெனச்சு தான் அவங்க அலறுனாங்க. எதுக்காக அலறுனாங்கன்னா, "ஆண்டவரே, ஒரு காலத்துல ஆபிரகாம நீங்க அழைச்சீங்களே, ஆசீர்வதிச்சீங்களே, ஈசாக்க ஆசீர்வதிச்சீங்களே, யாக்கோப ஆசீர்வதிச்சீங்களே, இப்போ நாங்க இப்படி ஒரு அடிமைத்தனத்துல நாங்க சிக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையான்னு?" சொல்லி ஆண்டவர நெனைக்கும்போது அவங்க அலறினாங்க. ஆண்டவர தியானிக்கும்போது அவங்களோட ஆவி தொய்ந்து போனது. என்ன ஆண்டவரே, எப்படி இருந்த எங்களோட பிதாக்களோட நாட்கள நாங்க நெனச்சு பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாங்க இவ்ளோ வேதனைக்குள்ளா இருக்கிறோமேன்னு சொல்லி ஆண்டவர நெனைக்கும்போது, அட நம்ம ஆண்டவரோட ஆதி பிதாக்கள் இருந்தது போல நாங்க இருந்திருந்தேன்னா, எங்களோட சூழ்நிலை இப்படி இருந்திருக்காதேன்னு சொல்லி அவங்க ஆவி தொய்ந்து போனது. அதேதான் தாவீதோட சூழ்நிலையும் கூட ஆண்டவர நெனச்ச போது நான் அலறினேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, ஆண்டவரோட இருக்கிற அனுபவங்கிறது ரொம்ப சந்தோஷமான அனுபவம். இளையகுமாரன் அப்பா கிட்ட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாரு. ஆனா, அவரு அவருக்கு அதாவது பன்றிக்கு கிடைத்த உணவு கூட அவருக்கு கிடைக்காத அந்த சூழ்நிலையில அப்பாவ நெனச்சு நிச்சயமா அவரும் அலறியிருப்பாரு. ஆமாங்க. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில மாட்டிட்டு இருந்தாலும், அப்பாவ நெனைக்கும்போது, ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்கள நிச்சயமா விடுவிப்பார்.